शेषार्यवं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। लक्ष्मीसखाय मृगराजमुखाय दृप्यदैत्यप्रमापणनखाय जगत्सुखाय प्रह्लादपालनपराय परात्पराय स्तम्भोद्भवाय चिदचित् वपुषे நமஸ்தே. நேற்றைய தினம் 2 விஷயம் பார்த்தோம். என்ன விஷயம் அது அப்படின்னா, சூரியனுடைய ஃபேமிலி. 2வது, அந்த சூரியனுடைய தாப்பத்தை குறைக்கிறதுக்காக அவனுடைய மாமனாரான விஸ்வகர்மா ஒரு ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றார், பிரார்த்திக்கிறார், பண்ணுக்கு சௌக்கியமாகட்டும் அப்படின்னு. இது சொல்றவாளுக்கும் சூரியனுடைய கடாட்சம் கிடைக்குதுன்னு சொல்லி முடிச்சார். இதான பிறகு எனக்கு மருத்துக்களை உற்பத்தியை சொல்லுங்கோன்னு கேட்கிறார் சூத மகிழ்ச்சி பரத்வாஜன். 49 மருத்துவங்கள் இருக்கு, இது எப்படி வந்தது சொல்லுங்கோ. சரி. சூதவாச்சா சாம்பிரம் மருதோற்பத்தின் வக்ஷியாமி ஜடசத்தமா. மருத்துக்கள் உற்பத்தி சொல்றேன் கேளுங்கோள். புறா தேவாசுர யுத்தே தேவேல் இந்திராதிபதிதேஹே. திதி அதிதின் 2 பேர் கஷ்யப மகரிஷிக்கு பாரியர்கள். திதிபுத்திரால் எல்லாம் தைத்தேயாள், அரிதிபுத்திரால் எல்லாம் ஆதித்யாள். அப்படின்னு என்ன, மொத்த ராட்சசா, மொத்த தானவ தேவத்தை. புத்திரா புறா பூதா திதிஷ்ச வினிஷ்ட புத்திரா. அந்த திதிக்கு குழந்தை போயிடுது. மகேந்திர தர்ப்பகரும் புத்திர விச்சந்தி. தேவாசுர யுத்தத்துக்குள்ளே தேவதைகள் என்பதா, அசுரர்கள் சோத்துதா. அந்த தாயானவள் மகேந்திரனுடைய தர்ப்பத்தை போக்கும்படியான புத்திரமிச்சந்தி கஷ்யபம் ரிஷிம் ஸ்வபத்திம் ஆராதயா மாசா. இந்த இந்திரனை அடக்கும்படியான ஒரு புத்திரனை பெறணும் அப்படின்னு விண்ணப்பம் செய்கிற. சச்ச தபசா சந்துஷ்டோ கர்ப்பாதானம் சகாரா தஸ்யாம். தபஸுக்கு எழுந்து ஒரு வரத்தை கொடுக்கிறான். புனः தாமேவ உக்தவான் எரித்வம் சுச்சிஹி சதி சரச்சதமிமம் கர்ப்பம் தாரயிஷ்யசி. ஒருவேளை இந்த கர்ப்பத்தை 100 வருஷம் நீ வைத்திருந்தால், சுச்சியாயிருந்து தரச்ச மகேந்திர தர்ப்பகந்தா புத்திரோ பவிஷ்யதி. மகேந்திரனுடைய தர்ப்பத்தை போக்கும்படியாமல் ஒரு குழந்தை வருகிறான். இத்தேமுக்தா சாச்சா தன் கர்ப்பம் தாரையா மாசா. அகட்டம், நான் கர்ப்பத்தை சுமக்கிறேன் என்னபடின்னு சொல்லி இருந்தாள். இந்திரோபி தஜ்ஞாத்வா. இந்திரனுக்கு இந்த விஷயம் தெரிந்தது. விருத்த பிராமண ரூபேண ஆகத்யா. ஒரு கழகன் பிராமணன் மாதிரி வந்து திரிபார்ஷ்வம் ஸ்திதவான். திரி பக்கத்திலே சுஷ்டூஷை பண்றேன்னு உட்காந்து இருந்தான். கிஞ்சித் ஊரபூர்ணே வருஷத்தை. ஒரு வருஷத்துக்கு ஆயிட்டு வந்துடுறது. கடைசி வருஷத்துக்குள்ளே கிஞ்சித் ஊனபூர்ணே வருஷத்தை பாரசௌச்சமகிருத்வா விதி சைரமாருக்கு நித்ராந்ததா. கால அலம்பாமலே படி ஏற்படுத்திட்டாங்க. இப்போ கால அலம்புற சமயத்துல மறந்துடும். சரி. சோபி லப்தாவசரோ வஜ்ரபாணி தத்குக்ஷிம் பிரவிஷ்யா வஜ்ரேன கர்ப்பம் சப்ததா சிச்சேதா. இதே சரியான டைம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சி உள்ள இருக்க கர்ப்பத்தை அந்த அவனுடைய இந்த இந்திரன் இந்த வஜ்ராயுதம் இருக்கேன் 7 பீஸ் பண்ணட்டும் கர்ப்பத்தை. சோபித்தேன பிரசித்தியமான ஒரு ரோதா. அந்த குழந்தைகள் போல் அழுது உருரோதா. மாரோதி அழ வேண்டாம் இது
வதன் இந்திரா தான் சப்ததை ஏகைக்கம் திச்சே. மறுபடியும் ஒன்னொன்னையும் 7 பண்ணணும். 7 into 7 49 pieces பண்ணிட்டு மாரோதீஹி மாரோதீஹி, அட வேண்டாம் அட வேண்டாம். சப்ததா தே சர்வே மிருத்து யதோ ஜாதமாத்திரான்னு மாரோதி இருக்கு யுக்தவான். அத்தனைக்கும் மாரோது மாரோது மாருதின்னு சொன்னா அதனால மிருத்கணங்களாய். மகேந்திரச சகாயா அமி மருத்துவ நாம தேவா. அவளுக்கு மருத் 49 மருத்துக்கள் உண்டாயிற்று. ஏவம் முனே சிருஷ்டி இயந்தவேரிதா. சோ இந்த கஷ்யபுனிக்கு பிறந்தவர்கள் தேவாசுரணாம் நரநாகரக்ஷசாம் வியன் முகானாம் பட்டேரிடம் சின்னுச்ச பக்தியா ஹரிலோகமேதி சஹா. இது கேட்கிறவர்களுக்கும் சொல்றவர்களுக்கும் ஹரிலோகத்துக்கு போயிடுவார்கள் அப்படின்னு சொல்லி விடுகிறது. அதார்த்தம் சூரிய வம்சத்து வர்ணனை பண்றது. பரத்வாஜ அனுசர்கச்ச சர்கச்ச தயா சித்ரா கதைரிதா வம்சோனந்தரே ப்ரூஹி வம்சானு சரிதஞ்சமே. இந்த மன்வந்தரங்களுக்கு கதை சொல்லுங்கோ அப்படின்னு பரத்வாஜன் சூதுபத்தில் கேட்கிறார். சூதுவாச்சா ராஜ்ஞாம் வம்சா புராணேஷு விஸ்தரேண பிரகீர்த்திதா சங்கேபாத் கதைஷ்யாமி வம்ச மன்வந்தராணிச்சா. இந்த சூரிய வம்சத்தையும் மன்வந்தரத்தையும் சந்திர வம்சத்தையும் பிரீஃபா சொல்ல போகிறேன் சுருக்கமாக. வம்சானு ஜிதகம் செய்வா ஸ்ருணுமே மகாமதே ஸ்ருண்வந்து முனீஷ்சேமே ஸ்ரோதுமாகத்தே ஸ்திதாக. எல்லாரும் கவனமாக கேளுங்கோள். ஆதௌ தாவத் பிரம்மா. சூரிய வம்சத்தில் சொல்லிருக்கார். பிரம்மா எங்கன்னும் பிறந்தார்? நாபி என்ன பிறந்தார். பெருமாள் பத்மநாப சுவாமி நாபத்தன்னும் பிறந்தார். அவருக்கு ஒரு மரீச்சியின் மானச புத்தன், மனசால் இவனை நினைச்ச புத்திரன் பிறந்தார். மரீச்சேகே கஷ்யபா. மரீச்சி என்னும் கஷ்யபர், கஷ்யபர் என்னும் சூரியன், சூரியன் என்னும் மனு, மனுவென்னும் இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்கு என்னும் விகுக்ஷி, விகுக்ஷி அப்படின்னு ஜோத சக்கரவர்த்தி, ஜோதரன்னும் வேனன், வேன சக்கரவர்த்தி என்னும் பிருத்து, பிருது சக்கரவர்த்தி என்னும் பிருத்தாஸ்வன், பிருத்தாஸ்வ சக்கரவர்த்தி என்னும் அசங்கியாதாஸ்வன், அசங்கியாதாஸ்வ சக்கரவர்த்தி என்னும் மாந்தாதா, மாந்தாதா சக்கரவர்த்தி என்னும் புருகுத்சர், புருகுத்சர் என்னும் திரிஷதன், திரிஷதன் என்னும் அபிஷம்பு, அபிஷம்பு என்னும் தாருணன், தாருணன் என்னும் சகரன், சாகரன் என்னும் ஹரியஸ்வன், ஹரியஸ்வன் என்னும் ஆரீதன், ஆரீதன் என்னும் ரோஹிதாஸ்வன், ரோஹிதாஸ்வன் என்னும் அன்சுமான், அன்சுமான் என்னும் பகீர சக்கரவர்த்தி, பகீரதன் என்னும் சௌதாசன், சௌதாசன் என்னும் சத்ருந்தமன், சத்ருந்தமன் என்னும் அனரண்யன், அனரண்யன் தீர்க்கவாகு, தீர்க்கவாகு அரை சக்கரவர்த்தி, அஜன் தசரத சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி என்னும் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன், ஸ்ரீராமன் என்னும் லவன், லவ சக்கரவர்த்தி என்னும் பத்மன், பத்ம சக்கரவர்த்தி என்னும் அனுபரணன், அனுபரணன் என்னும் வஸ்திரபாணி, வஸ்திரபாணி என்னும் சுத்தோதனன், சுத்தோதனன் என்னும் புதன். இத்தோட 36 புதனோட இந்த சூரிய வம்சம் நிற்கிறது அப்படின்னு. இது சூரிய வம்சத்தினுடைய கதை. இதுக்கு என்ன சொல்றார்? எயிரும் ஸ்ருணியான் நித்தியம் என்று சொல்றார். சூரிய வம்சக்கிரிதோ மயாமுனே சமுத்கதாயத்தன் நரேஸ்வரா புரா மாயோச்ச மயோச்சமானாட்சின சமாஹிதகா ஸ்ருணிச்சுபங்கேகனுபனானுத்தமான். இது சொன்னேன். இது சந்திர வம்சத்தை சொல்றேன் கேளுங்கோ. சந்திர வம்சத்து கதை சொல்றேன். சூதௌவாச்சா சோமவம்சம் சுஷ்வாதா பரத்வாஜ மகாமனே புராணே விஸ்தராணே உத்தம் சங்கேபாத் கதையேதனா. புராணத்தை விஸ்தாரம் எழுதுறது, நான் சங்கேபமா சொல்றேன் கேளுங்கோள். அதே மாதிரி ஆதௌ தாவத் பிரம்மா. பிரம்மனுக்கு மானசபுத்திரனான மரீச்சி, 2 பேருக்கும் ஒண்ணுதான். மானசபுத்திரோ சூரிய, கஷ்யபர், பிரம்மா, மரீச்சி,
கஷ்யப சூரியன், சூரியனும் மனு. அதுக்கு பிரம்மாவுக்கு மானசபுத்திரர் மரீச்சி, மரீச்சி பத்னி தாக்ஷாயணி, தாக்ஷாயணி என்னும் கஷ்யபர், கஷ்யபர் பத்னி அதித்தி, அதித்தி என்னும் சூரியன், சூரியன் என்னும் சுவச்சராரிடம் மனு, மனு சுரூபா சோமன், சோமா ரோஹிணி என்னும் புதன், புதன இலா என்னும் புரூரவா, ஆயு ஆயு, ஆயு ரூபவத்து என்னும் நகுஷன், நகுஷனிலே பிதிருவத்தியோடு யயாத்தி, யயாத்தி ஷர்மிஷ்டையுடன் புரு, புரு வம்சதா என்ற பத்னியோட சம்பத்தின்னு ராஜாவுக்கு இருக்கிறான். சம்பத்தி பானுதத்தான்னும் சார்வபௌமான் சக்கரவர்த்தி சந்திரவம்சத்வா, சார்வபௌம பத்னி வைதேகி, அவன் என்னும் போஜன், போஜன் லிங்கா என்ற பெண்ணோட துஷ்யந்தன், துஷ்யந்தன் சகுந்தலையோட பரதன், பரதனுடைய நந்தாவுடன் அஜமீடன், அஜமீடன் சுதேவியுடன் பிருஷ்ணி, பிருஷ்ணி என்னும் பிருஷ்ணி உக்ரசேனன் என்னும் பரசரன், பரசரன் பகுரூபாவுடன் சந்தனு, சந்தனு யோஜனகந்தியுடன் விசித்திர வீரியன், விசித்திர வீரியன் அம்பிகையுடன் பாண்டு, பாண்டு குந்தியுடன் அர்ஜுனன், அர்ஜுனன் சுபத்திரையுடன் அபிமன்யு, அபிமன்யு உத்தரவுடன் பரீட்சித்து, பரீட்சித் மாத்திருவத்தியுடன் ஜனமேஜயன், ஜனமேஜயன் புண்ணியவதியுடன் கலந்து சதானீகன், சதானீகன் புஷ்பவதி என்று பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சஹசிரானீகன் பிறகு, சஹசிரானீகன் சந்திரவம்சத்துவம். இது நரசிம்ம பக்தன், இவன் கதை அறியவர் முன்னுக்கு. சஹசிரானீகன் மிருகவத்தியோட சேர்ந்து உதயனம், உதயனன் வாசவரத்தோட சேர்ந்து நரவாகனம், நரவாகன் அஸ்வமேதியோட சேர்ந்து க்ஷேமன் ராஜா. அத்தோட 31 பேர். இது சந்திரவம்சத்தை நடக்கும் விஷயம். சரி, இதான பிறகு மன்வந்தரத்தை பற்றி சொல்ற. இதுக்கு என்ன சொல்ற? ஏயிரம் ஸ்ருணியான் நித்தியம் ராஜவம்சம் உத்தமம் சர்வ பாப விசுத்தாத்மா விஷ்ணுலோகம் ஜகச்சதி. இந்த கேட்கிறவனுக்கு பாவங்கள் எல்லாம் போய் விஷ்ணுலோகத்துக்கு போவான். எச்சேரும் படதேரித்தியம் ஸ்டாத் தேவா ஸ்டாவையே பித்திருன்னு கேட்கிறவனுக்கும் ஸ்டாத்தகாரத்துக்குள்ளே பிதர்களுக்கு கேபிக்கிறவனுக்கும் வம்சாரி கீர்த்தனம் புண்ணியம் பிதൃணாம் தத்தமக்ஷயம், பிதர்கள் அக்ஷயம் சொல்றலாம். ராஜ்ஞாம் ஓமஸ்ய மயாதவேரிதா வம்சாரி கீர்த்தி திஜபாபநாசினி ஸ்ருணுஷு விப்ரேந்திரமயோச்சமானம் மன்வந்தரம் சாப்பி சதுர்தசாட்சியம். நெக்ஸ்ட் மன்வந்தரத்தை பற்றி சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். இங்கே விஷயம் என்னன்னா, சூரிய வம்சத்துக்குள்ளே ஒரு பேர் புத்திரன் பேர் சொல்லிட்டு போயிட்டான். சந்திரவம்சத்துக்குள்ளே அவன் பாரியார்கள் பேரும் சொல்லி சொல்லிவிட்டார். அதான் வித்தியாசம். அதான பிறகு 14 மன்வந்தரங்களை பற்றி சொல்ல போகிறார். மன்வந்தரங்கள் எங்கிருக்கிற மன்வந்தரம்? பிரம்மாவுடைய ஒரு பகலுக்குள்ளே 14 மருக்கள் வந்து போயிடலாம். பிரம்மாவுக்கு ஒரு பகலுக்கு என்ன டேட்டு? 4000 சதுர்யுகம். அந்த 4000 சதுர்யுகம் நடக்கிறதுக்குள்ள 14 மருக்கள் என்று போயிடுற. அது பற்றி சொல்றோம். பிரதமம் தாவத்து ஸ்வயம்பு மன்வந்தரம், முதலாவது ஸ்வயம்பு மன்வந்தரம் கிடையாது. தத் ஸ்வரூபம் கதித்தம். அது முதலே சொல்லிட்டேன். சர்காதௌ ஸ்வாரோதிஷோ நாம த்விதீயோ மனு. அதான பிறகு ஸ்வாரோதிஷ மனு, ஸ்வயம்பு மனு உடனே இவனுக்கு ஆயுஷ் எத்தனை? அவர் என்ன 1000 சதுர்யுகம் டிவைடட் பை 14 பண்ணும். 14 பேர் வந்து கூட வந்து போறாங்க. ஸோ அத்தனை வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்றான். சர்காதவு ஸ்வாரோதிஷ மனு அபரம் த்விதீயோ மனு தஸ்மின் ஸ்வாரோதிஷே மன்வந்தரே விபச்சின் நாம தேவேந்திரா. அந்த ரிஷி, இந்திரன், பர்வத்தம் எல்லாம் ஒரு மனுவந்தரத்திலையும் சேஞ்ச் ஆகிட்டு வரும். அது சொல்றேன். அந்த ஸ்வாரோதிஷ மன்வந்தரத்துக்குள்ளே தேவேந்திரன் விவசித்து ஒரு பிராமணனுடைய பேர். அவனே தேவேந்திரன். ஆராவதாக சதுஷிதா தேவாஹா. ஆராவதா தேவதைகள் ஊர்ஜஸ்தம்பா சுப்ராணோ தந்தோ நிர்ஷபோ
வரியான் ஈஸ்வரா சோமஹா. ஆகையினாலே பாராவதா துஷிதா அப்படின்னு தேவதைகளுக்கு பேர். பூஜ்யஸ்தம்பன், சுப்ராணன், தந்தன், நிரிஷபன், வரியான், ஈஸ்வரன், சோமன். இத சப்தரிஷிகள் 7 பேர் ரிஷிகள் பேர் இந்த காலத்துல. யாரத்துல? சார்வதேசமணி காலத்துல. அந்த காலத்துக்குள்ளே கிம்புருஷன், சாரோதிஷன் இவர் 2 பேரும் ராஜாவா இருந்த அந்த காலத்தில். 3வது உத்தமமனு, திருத்தியா உத்தமோ நாம மனு. அவனுடைய சுதாமா, சத்யா, சிவா, பிரதர்தனா, வம்சவர்த்தி 5 பேர் தேவேனங்கள். 5 பேர் தேவேனங்கள். இவருடைய பிரத்யேகத்துக்குள்ளும் 12 വ്യക്തിகள் இருந்தார். இந்த தேவதைகளுக்கு இந்திரனுடைய பேர் சுசாந்தி. சோ எல்லாம் சேஞ்ச் ஆகுது. தேவதைகள், இந்திரன், சப்தரிஷிகள், பர்வதங்கள், அத்தனை பேர் ஒன்றும் சொல்லிட்டு வர. சரி, அங்கே சப்தரிஷிகள் பரசு, சித்ரா, விழுப்புத்தர்கள் 2 பேர் இருந்தார். இது உத்தம மனுவில். சௌத்தே மனுவோட 4வதுக்குள்ளே தாமசமனு, அதுக்கு பேர். உத்தம மனுவானதான் தாமசமனு. சுவாயம்புவமனு, சுவாரோரிஷமனு, உத்தமமனு, தாமசமனு 4வது. இந்த தேவதைகள் பரா, சத்யா, அவர் சுதி 3 பேர் தேவதா கணங்கள். இதுக்குள்ளே பிரத்யேக மன்னனும் சத்தாயீஸ்ன்னு 27 தேவர்கள். இந்த தேவர்களுக்கோ இவருக்கெல்லாம் இந்திரன் புஷுண்டீன் அப்படின்னுட்டு இந்த இந்திரனுடைய பேர். அங்கே ஹிரண்யரோமா, தேவஸ்ரீ, ஊர்தபாகு, தேவபாகு, சுதாமா, பர்ஜன்யா, அவர் முனி. இவ சப்தரிஷிகள். அதெல்லாமே ஜோதிர்தாமா, பிருத்து, காஷ்யா, அக்னி, தனகா, இவா தாமசம் 5 பேர் புத்திரர்கள். இவளால் பூமண்டல் ராஜ்யம் பண்ணிட்டு இந்த காலத்தை. இது 4வது தாமசவரும். அவரும் ரைவதமனும் 5வது. அந்த மன்வந்தரத்துக்குள்ளே அமிதா, நிரதா, வைகுண்டா, சுமேதா, இது 4 தேவதாகணங்கள். இதுல பிரத்யேகமாக 14 വ്യക്തിகள். இந்த தேவர்களுக்கு இந்த இந்திரனுடைய பேரு அசுராந்தகன். இந்திரனுடைய பேர். அந்த சாந்தா, சாந்தமயா, வித்வான், தபஸ்வி, மேதாவி, சுதபா 7 சாந்தா, சாந்தமயா, வித்வான், தபஸ்வி, மேதாவி, சுதபா. இன்னொரு ஒருத்தர். இவ 7 பேர் ரிஷிகள். 6வது மனு சாக்ஷுஷ மனு. யதார்த்தம் ரைவத மனு ஆறுது. சாக்ஷுஷ மனுவிலே புரு, கதத்தின்னா இவ மனு புத்திரர்கள். அந்த சமயத்துக்குள்ளே லேகா, ஆப்யா, பிரசூதா, பவ்யா, பிரதிதா இவா தேவகணங்கள் 5. இவாள் 8 பேர் இருந்திருந்தார் தேவகணத்துக்குள்ளே. இந்த இந்திர பேரு மனோஜவன் பேரு. புஷுண்டின்ற ஒருத்தன் பேரு. அந்த இதுல இந்த இவரு மனோஜவன் பேரு. அங்கே மேதா, சுமேதா, விரஜா, அவிஷ்மான், உத்தமன், மதிமான், சகிஷ்ணு, இது 7 சப்தரிஷிகள். இது 6வது வரும். யாராவது 6வது வரும்? சாக்ஷுஷவனும். 7வது வைவஸ்வரவனும். நாங்கள் இருக்கிறது இப்போ வைவஸ்வரே கலியுகே பரவாரி எம்பூதீபேன் 7வது வரும். இப்போ வைவஸ்வரமனு அகத்தேன். இந்த சமயத்திற்கு இக்ஷ்வாகு அவ க்ஷத்ரிய ஜாத்தியவ பூபாலா இருந்தார்கள். ஆதித்யா, விஸ்வாவசு, ருத்ரா இவர் தேவகணங்கள்.
ஆதித்ய ரூபி, விஸ்வாவசு ரூபி, ருத்ர ரூபின்னு சொல்றோம். இவங்க தேவகணங்கள். புரந்தரன் அந்த ஒரு இந்திரன் பேர். வசிஷ்டா, காஷ்யபா, அத்திரி, ஜமதக்னி, கௌதமா, விஸ்வாமித்ரா, பாரத்வாஜா எல்லாரும் பேர் இருக்கு. எல்லாரும் பேர் வச்சுட்டே இருக்கா. இஸ்மன்வந்திரியே சப்தரிஷி, சப்தரிஷிகள். இது இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் முன்னுக்கு வருது. இப்ப ஏதாவது நடந்திருக்கு. அதுல இருந்து சொல்றது அப்படின்னா 8வது சாவரண மனு. சாவரண 8வது மனு. அவன் சாவரணி என்றும் 8வது மனு ஆகிறான். அவனை சுதபா அந்த தேவகணத்தாலே பலி அப்போ இந்திரனாராம். இந்த பலி இருக்கிறோம். அப்போ இந்திரனாருக்கு காத்துன்னு இருக்கான். பலி இப்ப பாத்தாளத்துல இருக்கான். தீப்திமான் காலவகா நாம கிருபா அஸ்வத்தாமா வியாச விசிஷ்டா சப்தரிகள் ஆக போகிறான். இதுல சாவர்ணிக மனுவில நெக்ஸ்ட் வரும் விராஜ உருவரிய நிர்மூக இவா ஒரு பிரசங்கள். சாவர்ணிக மனு பிரசங்கள். அப்புறம் தக்ஷ அடுத்த அவர் 9வது தக்ஷசாவரணி மனு. திருப்தி, கீர்த்தி, தீப்தி, கேது, பஞ்சஹஸ்தா, நிராமயா, பிரதிஷ்டவா இவா 7 பேர் தக்ஷசாவரணையில மனுக்கு புத்திரர் ஆக போகிறார். அந்த மன்வந்தரத்துக்குள்ளே மரீச்சி கர்ப்பா, சுதர்மா, அவிஷ்மான் இவா தேவர்களாக போகிறார். அப்புறம் இவ அத்புத பேராலே சவனா, கிருத்திமான், கவ்யா, வசு, மேராதிபி और ஜோதிஷ்மான், சத்ய இவ சப்தரிஷிகள் ஆக போகிறார். 10வது மனு பிரம்மசாவரணி. தக்ஷசாவரணி ஆரதம் மறுமணியானது பிரம்மசாவரணி. அதுல சாந்தி என்று இந்திரனுடைய பேர். அவிஷ்மான், சுகிருதி, சத்யா, தபோமூர்த்தி, நாபாகா, பிரதிமோகா, சப்தகேது இவ சப்தரிஷிகள் ஆக போகிறார். சுக்ஷேத்ரா, உத்தமா, பூரிஷேன இவ பிரம்மசாவரணி புத்திர ராஜாவரணி பிரசங்களாக போகிறார். 11வது மன்வந்தரம் வந்திருந்து தர்மசாவரணி நாமக்கு மனுபவங்கே. அந்த மனுவை தர்மசாவரணி அப்படின்னு. அவன் சிம்மஹா, சவனா, தேவகனா, திவஸ்பதி அவ இந்திரன் பகவங்கே. தேவதைகள் இவ யாரு? சிம்ம, சவனா அது தேவகன்கள், திவஸ்பதி என்றுடன் இந்திரன், நிர்மோகா, தத்துவதரிசி, நிகம்பா, நிருத்சாகா, திருத்திமான், ருச்சியா சப்த ரிஷிகள் ஆக போகிறார். சித்திரசேனா और विचित्र आदि धर्मसावरणी मनु के पुत्र राजा होंगे. பிரம்மசாவரணியார்த்தம் தர்மசாவரணி, தர்மசாவரணியார்த்தம் ருத்ரசாவரணி. இந்த ருத்ரசாவரணிக்குள்ளே கிருததாமா அந்த இந்திரன பேர். ஹரிதா, ரோஹிதா, சுமனா, சுகர்மா, சுதப்தா இவ தேவகணங்கள். தபஸ்வி, சாருதபா, தபோமூர்த்தி, தபோராத்தி, தபோத்ருதி, ஜோதி और तपस ये सप्तऋषि आवा. इतने பேர். ருத்ரசாவரணி புத்திரன் தேவமான், தேவஸ்டேட் அவ பூமண்டல் கூட இருக்க போகிறார். 13வது வரும் ருச்சி, ருச்சி மன்வந்தரம். அதுல சிரக்வி, பாண, சுதர்மா அவ தேவகணங்கள். ரிஷபன் இந்திரனுடைய பேர். நிச்சிதா, அக்னிதேஜா, வபுஷ்மான், திருஷ்டா, வாருணி, ஹவிஷ்மான், பவ்யமூர்த்தி, நகுஷா இவ சப்தரிஷிகள். இதுல இந்த மனுவில சுதர்மா, தேவானிகா ஆதி புத்திரி பூபால் ஹோங்கே அவன ராஜா ஆக போகிறான். 14வது பௌமா சாவரணி அப்படின்னா
ಭೌಮಮನ್ವಂತರಂ. அதிலே சுருச்சி அந்த இந்திரனுடைய பெயர். சக்ஷுஷ்மான் பவித்ர கனிஷ்டா இவா தேவனங்களாகும். அக்னிபாகு, சுச்சி, சுக்கரன், மாதவன், சிவன், அபீமா, ஜிதாஸ்வாசா இவா சப்தரிஷிகளாகும். அவாம் அந்த மனுடைய புத்திரர் உரு, கம்பீரா, அவர் பிரம்மா. அவா பூமியை காப்பாற்றுவார், ராஜா ஆறாம். இந்த பிரகாரத்தில் இந்த மன்வந்தரங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த பிரகாரம் 14 மந்திரங்களையும் அறிந்து அந்த காலத்தில் ராஜாவை வர்ணத்தை பண்ணி இந்த பூமியை யாரு ஆளப்போறா சொல்லியிருக்கேன். சதுர்தசபிரைஸ்து கதை மன்வந்தரைத்யா சஹஸ்ரயுக பரியந்தகா காலோகச்சரி வாசனா. பிரம்மா ஆயுசு சொல்றார். ஒரு பாதி நாள் அப்படின்னா டே. இந்த பாதி நாள் ஒரு ராத்திரி 2 சேர்த்து வருகிறோம். ஒரு தினத்துக்கு பாதி பகல், பாதி ராத்திரி. பகலுக்குள்ள 1000 சிதறிடும். சரி, ராத்திரிக்குள்ள 1000 சிதறிடும். இப்படிதான் 365 டேஸ் அவனுக்கு. ஒரு வருஷம் இன்ட்டு 100 அப்படின்னு 100 வருஷம் ஆயுசு பிரம்மாவுக்கு. கணக்கு போட்டுக்கோங்க. சரி, அதனே சதுர்வேதேஸ்து கதை மன்வந்தரா சஹஸ்ரயுகம் காலோ கச்சரி வாசரகா தாவத் பிரமாணாதிஷா ததோ பவதி தத்தமா பிரம்மரூப தரிஷ்யேதே சர்வாத்மான் நிர்ஹரி ஸ்வயம். அவர் வாழ் தூங்கிட்டு இருக்கார். யாரு? சர்வாத்மாவானவர் அப்படியே படுத்துட்டு இருக்காரு சரீரத்துல. திரைலோக்கியமிகம் கிரஸ்தா பகவான் ஆதிக்கிருத் விபு. லோகத்தையே தரித்திருக்கார். சுமாயாம் ஆஸ்திதோ விப்ரா சர்வரூபி ஜனார்தனா. அவர் மாயினாலே எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான். அத பிரபுத்தே பகவானே யதா பூர்வதாவன யுக வியவஸ்தாம் குருதே திருஷ்டிஞ்ச புருஷோத்தமா. படுத்தப்போ ஆலமா மரத்திதலமேல் ஒருவாரகனாய் படுத்திருப்பார். எழுந்திருந்தப்போ சோ காமயதா பிரஜா ஸ்ருதே ஏதி நித்திய பண்றார். நித்திய பண்ணா சூக்ஷ்ம ஸ்திதி என்னும் ஸ்தூல ரூபத்துக்கு வருது. பழைய காலத்துக்குள்ளே ஸ்தூலமானதுன்னா சூக்ஷ்ம உள்ளக்கான பகவத் உக்ஷிலுக்கான காலமாமரத்தில் படுத்திருப்பார். அத பிரபுத்தோ பகவானே யதா பூர்வம் ததா புதகா யுக வியவஸ்தாம் யுக வியவஸ்தை பிரகாரம் நிறுத்தி பண்றார். ஏதே தமோக்தா மனமோ மதாச்சா. இந்த மாதிரி மனு கதையையும் அமராள் கதையையும் புத்திராஷ்ட பூபா முனையஸ்ட சர்வே. அந்த காலத்து ரிஷிகளும் அந்த அமராள் புத்திரர்களையும் மனு புத்திரர்களையும் விஸ்வபூ விபூதயஸ்தஸ்ய ஸ்திதௌ ஸ்திரஸ்திதஸ்ய தஸ்யைவ சர்வம் தோமவேஹி விப்ரா. இந்த விபூதியிலே எந்த மாதிரி இருக்கிறான்னு சொன்னேன். சூரிய வம்சத்துக்குள்ளே ஒரு பிரதானமான இக்ஷுவாக்கு சரித்திரத்தை முன்னுக்கு சொல்லப் போகிறேன் வருகிறார். கிருஷ்ணமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்